மகப்பேறு விடுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பதில் உரை கொடுத்திருக்காங்களே கார்பரேஷன். நீங்க தான் பெண்களுடைய மரியாதை பத்தி பேசுறீங்களா? அப்ப இங்க வேலை செய்யக்கூடிய அருந்ததி, ஆதிதிராவிட, அனைத்து சாதி ஏழை பெண்கள் இவங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா? மகப்பேறு விடுப்பு கிடையாது சொல்லி போட்டிருக்காருன்னா இந்த கார்பரேஷன் கமிஷன் தூக்கி ஜெயில போடணும். இது கூட இவ்வளவு கேவலமான ஒரு தரங்கட்ட பதில திமிரா கொடுத்திருக்காங்கன்னா இதை தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த அரசு சொல்றதெல்லாம் ஆமா, கால அவகாசம் கொடுக்கணும், 90 நாள் டைம் இருக்கு, இன்னும் நிறைய நாள் டைம் இருக்கு. நான் மகப்பேறு விடுப்பு டைம் வேணுமா? பிரசவத்துக்கு லீவ் கொடுக்க டைம் வேணுமா? நாங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு டைம் வேணுமா? சம்பள திருட்டு நடக்குது. யாருன்னா ஒருத்தர் 6000 ரூபாய் வச்சு வாழ முடியுமா? முதல்வர் வாழ்ந்துருவாரு, யாருன்னா இருப்பாங்களா? அமைச்சர் மத்தவங்க இருப்பாங்களா? எங்க ஜனனா அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு 6000 ரூபாய் தரீங்க, 12817 ரூபாய். யார் அந்த 6817க்கு பதில் சொல்லுது? இந்த சம்பளத்தை நிர்ணயம் பண்ணது அரசாங்கம், கொடுக்க வேண்டியது அரசாங்கம். சட்டப்படி நாங்க கேட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த சம்பளமே கொடுக்க கூடாது அப்படி சொல்லி இந்த மாசம் போட்டிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க கடந்த ஆட்சி சரியில்லை, கடந்த ஆட்சியில சமூக நிதி இல்ல, நான் வந்தா கொடுத்துருவேன். இந்த ஆட்சியில மட்டும் என்ன நடக்குது? கடந்த முறை என்னெல்லாம் நடக்குதோ அதே தான் நான் செய்வேன் நிக்கிறீங்க. அதே ஆள் செக்ரட்டரியா போட்டு தான் கொடுக்குறீங்க. நீங்க 24/8/2026 சட்டப்பேரவை கூட்டத்தில் நகராட்சி நிர்வாக தொழிலாளிக்கு பதில் சொல்லணும். நீங்க அரசாணை 62 படி சம்பளம் கொடுக்கறத பத்தி, பணியந்திரம் கொடுக்கறத பத்தி பதில் சொல்லணும். நாங்க நீங்க பதில் சொல்றதுக்காக சென்னையினுடைய உழைப்போர் உரிமை இயக்கம் ஒரு வருஷம் எங்களை கைது செஞ்சு காவல்துறை அத்துமீறல் ஏற்பட்ட இதே 13ஆம் தேதி, ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாங்க பேரணி நடத்துறோம். இந்த ஆட்சிக்கு நாங்க சொல்லிக்க விரும்புறது, நீங்க 24ஆம் தேதி வச்சிருக்கீங்க. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்திலே ஈடுபடுவார்கள். நீங்கள் 24ஆம் தேதி பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ற நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியின் படி பணியந்திரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். 5 வருடங்கள் பணிபுரிந்தால் அரசாணை 62 படி ஊதியம் வழங்க வேண்டும். பெண் தொழிலாளருக்கு கழிப்பறை வசதி, ஓய்வறை வசதி என்பதை ஏற்படுத்தி தர வேண்டும். மகப்பேறு விடுப்பு, வார விடுப்பு, தேசிய விடுப்பு, பண்டிகை விடுப்பு, மருத்துவ கால பயன்கள் அத்தனை உருவாக்கி தரணும். நீங்க அடித்தட்டு மக்கள் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. சினிமா பாட்டுக்கு டான்ஸுக்கு மயங்கி இருந்துருவாங்கன்னு தப்பு. அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், நீங்க என்ன நினைச்சாலும் பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்போம். நாங்க தொடர் போராட்டம் நடத்துவோம். எல்லா ஆட்சியிலும் கேள்வி கேட்போம், இப்பயும் நாங்க கேள்வி கேட்போம். வர 24ஆம் தேதி ஒட்டி தொடர் போராட்டத்தை நாங்க நடத்த இருக்கோம். அரசாங்கம் நீங்க கைது செஞ்சு என்ன பண்ணாலும் எங்க சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள், தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்கள், நாங்க உழைப்போர் உரிமைக்கும் LTUC AICCC சார்பில் நாங்க தொடர் களத்தில் ஈடுபடுவோம். எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். சார், அவங்களுக்கு இதை பார்க்கறதுக்கே டைம் இல்ல. அவங்க எப்படி 108 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கலான்றதுக்கு டைம் போயினுக்குது. அடுத்த கட்சியில இருந்து ஆள் வருவாங்களா, மத்தது பண்ணலாம் டைம் போயிடுது. தொழிலாளிங்க கேட்கிற கஷ்டமோ கவலையோ பத்தி காதலே விழல, அதை பத்தி அவங்க யோசிக்கிற மாதிரி இல்ல. கவுண்டர் சார், இவ்வளவு பேச முடியல. கடந்த ஆட்சியில நாங்க போட்ட கேஸ், இந்த கேஸ்ல கவுண்டர் போட்டு கொடுக்க முடியாது சொல்ல தெரியுதுல்ல. இதுக்கு மட்டும் நேரம் இருக்குதா? இதுக்கு மட்டும் நேரம் ஒதுக்கி உனக்கு கொடுக்க முடியாது கவுண்டர் போறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? அப்ப கொடுக்கணும்னு சொல்றதுக்கு மட்டும் தான் நேரம் இல்ல. அப்ப நீங்க செவி சாய்க்காம இருக்கீங்கன்னா நாங்க இப்படிதான் இருப்போம். நாங்க எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு உட்காந்தாச்சு, நாங்க நினைச்சதெல்லாம் செய்வோம். இதை ஒருபோதும் நினைக்க முடியாது. அரியணையோ பதவியோ நிரந்தரம் கிடையாது. மக்கள் கொடுக்கறது தான். மக்கள் நினைச்சா எப்பயும் தூக்கி அடிப்பாங்க. நீ தொழிலாளிக்கு செய்யலன்னா பதில் வழியும் அவங்க சந்திக்க நேரும். ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் உங்க போட்டதெல்லாம் கலந்துனாங்க. உங்க போட்டதில் சில கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுவோம், ஆட்சிக்கு நல்லா சொன்னாங்க. ஆனா திரும்பவும் பார்க்கவே மாட்டாங்களே சார். அப்ப அவங்க ஆளுங்கட்சி இல்ல, தனியார் மய எதிர்ப்புன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்ப போட்டு கவுண்டர்ல சென்னை மாநகராட்சி முழுக்க தனியார் மயத்தை ரத்து செஞ்சு கார்பரேஷன் வேலை கொடுங்கன்னு கேட்கிறோம். அரசின் கொள்கை முடிவு இது. போன ஆட்சி சொன்னதுதான். ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு முன்னாடி ஒரு பேச்சு, சேம் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணீங்க, முடிவு பண்ணீங்கன்னா அதையும் எடுத்து போராடுவோம் சார். உடம்புல சுயமரியாதை ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீதிக்கான போராட்டம் தொடரும். எளிய மக்கள் தொடருவாங்க. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உழைப்போர் உரிமை இயக்கத்தை சேர்ந்த பாரதி நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். நீதி கேட்டு தூய்மை பணியாளர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ளனர்.
சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நீதி கேட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தாவேகா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதை நேரலையாக பார்த்தோம்.